அப்படியே ஸ்கெட்ச் எல்லாம் வேற லெவல். கசிந்த கேபிஒய் பாலா பின்னணி இது வேறயா? இன்னைய காலகட்டத்தில் சுயநலம் அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடுறத நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்துட்டு தான் வரோம். தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தங்களோட குடும்பம் மட்டும் எல்லா வசதிகளையுமே பெற்றிருக்கணும் அப்படின்னும் மற்றவங்களை பத்தியெல்லாம் எந்த கவலையுமே படாம பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேரு எந்த ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கிறவங்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா எல்லா வளங்களையுமே பெற்று செல்வ செழிப்போட எந்த ஒரு குறைபாடுமே இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே உலகத்துல சுயநலமா ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல யாராவது ஒருவர் அனைவருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு தான் சம்பாதிக்கிற பணத்துல தனக்காக எதையுமே செஞ்சுக்காம மத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துற மனிதன் யாராவது இருந்தா இந்த உலகத்துல நடக்கிற பெரிய அதிசயமாவே அவரை எல்லாருமே பார்ப்பாங்க. தனக்கு சம்பளம் ரொம்பவே குறைவா இருந்தாலுமே அதை சேமிச்சு மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்கி கொடுக்கிற ஒரு மனிதன் இந்த காலத்துல இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் வியப்பாவும் தான் இருக்குது. அது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேற யாருமே இல்லங்க, நம்ம கேபிஒய் பாலா தான். இவரு தன்னோட சம்பளத்துல சேமிப்புகளை சேர்த்து வச்சு அது மூலமா பலருக்கு உதவி செஞ்ச செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது. நாமும் இவர் செய்யற உதவிகளை பல சோசியல் மீடியாக்கள் மூலமா அறிஞ்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். சமீபத்துல வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட நிவாரணம், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது போன்று பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மேலும் கடைசியா நடக்க இயலாத ஒருவருக்கு மோட்டார் வாகனம் வாங்கி கொடுத்திருக்கிறார். இது போல பல நல்ல விஷயங்களை செஞ்சு மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பையுமே பெற்றுட்டு வந்தாரு. இதை தொடர்ந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல யூடியூபர் ஒருவர் ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் அங்க பெட்ரோல் போட சொல்றப்ப அவர் வச்சிருக்கிற கேமராவை பார்த்து அந்த பெட்ரோல் போடுறவரு இந்த கேமரா எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த யூடியூபரும் கேமராவோட விலைய சொல்ல அதுக்கு அந்த பெட்ரோல் போட்டவர் ஒரு சைக்கிள் கூட என்கிட்ட இல்லங்க, வண்டி எடுக்கணும்னு வீட்டுல காசு கேட்டா செருப்பால அடிப்பேன் அப்படின்னு எங்க வீட்டுல சொல்றாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தன்னோட கவலையை கூறியிருப்பாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு கேபிஒய் பாலா புதிய இருசக்கர வாகனத்தை வாங்கிட்டு அதுக்கு மாலை அணிவிச்சதோடு பூஜையும் போட்டுட்டு அதே பெட்ரோல் பங்குக்கு போய் அந்த நபர் கையாலேயே வண்டிக்கு ஃபுல் பெட்ரோலையும் போட்டுக்கிட்டு வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்கிறவரு கேபிஒய் பாலா அப்படின்னே தெரியாம அவரும் பெட்ரோலை நிரப்புறாரு. பெட்ரோல் நிரப்பின உடனே பாலா அந்த வாகனத்தோட சாவிய அந்த பெட்ரோல் போட்ட இளைஞன் கையில கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணுமே புரியாம அதை வியப்போடு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இளைஞன் யாரு அப்படின்னு பாக்குறாரு. உடனே பாலாவும் தான் அணிஞ்சிருந்த மாஸ்க், ஹெல்மெட் எல்லாத்தையும் கலட்டிட்டு அந்த சாவிய அவர்கிட்ட கொடுக்கிறாரு. உடனே அந்த நபருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியாம பாலாவை கட்டி அணைச்சு நன்றி சொல்றாரு. இப்படி பாலா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்த இளைஞனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த வீடியோ இப்ப இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. மறுபுறம் இதெல்லாம் சும்மா இல்லையே, ஒருவேளை விஜய் ஆரம்பிக்க போகும் கட்சியில பெரிய பதவியில அமர இது ஒரு ஏற்பாடா இருக்குமோ அப்படின்னு இணையதளத்துல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுட்டு வருது.